Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டபுள் ஸ்பெஷல் ரோஸ் மில்க். இதை நான் டபுள் ஸ்பெஷல்னு சொல்றேன்னா இதுல ரெண்டு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்கிறேன். நம்பர் 1 பாதாம் பிசின். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இதில் கொஞ்சமாக ஒரு பவுலில் சேர்த்து அதில் பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை பார்க்கும்போது ஜெல் மாதிரி அந்த பவுல் ஃபுல்லாக நிரம்பி இவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் சியா விதைகள். இது நம்ம டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி தண்ணியில் ஒரு பவுலில் போட்டு வச்சா போதும். இது கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி அழகாக வந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம ரோஸ் மில்க் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் இன்றைக்கி 3 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தம் 4 கிளாஸ் அளவு ரோஸ் மில்க் பண்ண போகிறேன். இப்போது இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் 1 கிளாஸ் அளவுக்கு அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், ஏன்னா அப்போ தான் ரோஸ் மில்க் நல்லாயிருக்கும். இப்போது ரோஸ் எசன்ஸ், இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இதுலேயும் நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் சியா விதைகள், அதில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின், அதோட ரோஸ் மில்க்கையும் சேர்த்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாதாம் பிசின், சியா விதைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக அமேசிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கோடை காலத்தை கொண்டாடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.